நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க காத்மாண்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன மீட் பண்ணோம். அவன் உடனே மலையாளம் பேசினான். மலையாளம் பேசுறானேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். அவன் தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினான். அப்போ பேசிட்டு இருக்கிறப்போ டக்குனு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டேன். ஏன்னா, அந்த இடத்துல எல்லாருமே நேபாளி பேசிட்டு இருக்கிறப்போ, இவன் வந்து தமிழ் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல மழை பெய்யுற மாரி இருந்தது. சரி ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டோம். இவனும் கூடயே வந்தான். சரி ப்ரோ தான் கூட்டிட்டு வராரு என்னமோன்னு நெனச்சேன். சரி வந்தான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ஆக்சுவலா ஒரு திறமையுள்ள ஒரு கிறுக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். मेरो दामी छैन मुजी भोकल मैले भक्कर खाएर आएको लोकल केटाउ सिनमा फायर भइसक्यो मुजी फेरि बोलाउनु पर्यो यहाँ दमकल मेरो दामी छैन मुजी भोकल मैले भक्कर खाएर आएको लोकल केटाउ सिनमा फायर भइसक्यो मुजी फेरि बोलाउनु पर्यो यहाँ दमकल जस्ट यु फील म्युजिक ओके நிறைய ராப் பாடல்கள்லாம் நிறைய பாடிட்டு இருந்தான். அது சும்மா விளையாட்ட நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ செரியோட பேசுகிறப்ப அவனோட கொஞ்சம் ஏழ்மையில் இருந்த ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கு ரொம்ப மனசிலக்கமாகி போச்சு. சரி இந்தா நீ ஃபோன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவன் ஒரு என்ன கிசான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போதை கை. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்செல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி ஓகே அப்படி கடை வீதிகளில் போகிறப்ப தான் தெரிஞ்சுது அவன் எங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்தது. அப்போ கூட நான் சொன்னேன் ப்ரோ இவன் இப்படி பண்ணுறான், நீங்கள் அந்த கொடுத்த காசை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னப்போ சரி சொன்னபடி இல்லை அவன் வச்சுட்டு போகட்டும் பரவாயில்ல நம்ம கொடுத்தது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்படி கடைசியாக வந்து நாங்கள் எதிர்பார்க்காத வேற எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணுற மாதிரி இல்லை அவன் பிளான் பண்ணப்போ தான் வந்து சரி டென்ஷன் ஆகி அந்த கொடுத்த காசை பிடுங்கிட்டே வந்துட்டார். ஸோ நீங்கள் காத்மாண்டு போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. நாங்கள் அந்த லாங்குவேஜ் அவன் பேசுனது அவனோட கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏழ்மை நிலை அதில் பார்த்து கொஞ்சம் ஏமாற பார்த்தோம். இதுதான் வந்து காத்மாண்டில் நாங்கள் இருந்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 25 இந்த பசங்களோட சேர்ந்து என்னால் வீடியோ பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ வந்து நாங்கள் காத்மாண்டுலேருந்து வெக்கேட் பண்ணுறோம். அடுத்தது வந்து புக்காரா. இதில் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா மொத்தமாகவே நான் வந்து 6 நாளுக்கு தான் வந்து பன்சார் எடுத்தேன். அது வந்து நாளையோட முடிய போகுது. இந்த பயவுள்ள என்ன வந்துட்டு அப்படி காலையில் இன்னையோட முடிய போகுது, நீ இன்னையோட நேபாள் விட்டு போகணும் அப்படின்ட்டு அப்படி பக்குன்னு ஆகிடுச்சு. ஸோ இல்லை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. நான் வீடியோவில் பார்த்தேன். இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அதை போய் ட்ரை பண்ண போகிறோம். தலை ரெடியா? சும்மா லக்கேஜ் இவனுது. ஐயோ நானும் ஒரு லக்கேஜ் தான். ஐயோ நான் என்னோடய வீடியோவில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். வந்து வெயிட்லெஸ்ஸான லக்கேஜ். ஆமாம் தயா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு 1.5 நாளாக வந்து பழகிட்டு இருக்கிறோம். அதனால் அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய நடந்துச்சு. கொஞ்சம் தான் நடந்தது, கொஞ்சம் நடக்கல, நிறைய நடந்தது. இந்த வீடியோக்குள்ள இல்லாமல் செரி வீடியோலையும் நிறைய பிட்டாக போடுவோம். அப்படி நீங்கள் எதையும் நம்பிடாதீங்க. போட்ட பிட்டுனா தான் நிறைய நடந்துச்சுன்ற. She speak only English. Hey, I know English. Baba Black Sheep available. இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. இது வந்து வேறு. சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து போக்கரா போகலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். இனி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் எங்கே போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணுமாங்கிற புலம்பல நீ இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் கேப்டன் பார்த்துக்கார். கேப்டன் எங்கே போகிறோம்? போக்குறா போகிறோம். அந்த பேர் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நான் ஏன் தவற உச்சரிச்சிருவேன்னு பண்ணேன். சரி ஓகே கேஸ் அவ்வளோதான். நம்ம இப்போ போய் பன்சார் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி என்னங்கிறதெல்லாம் தலை பார்த்துக்குவார். இப்போ நேபாள் சிம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அவங்ககிட்டலாம் இல்லை. நெட்வொர்க் போட்டால் அந்த இதில் போட்டுக்கலாம். எல்லாம் அந்த ஆஃப் ரோடில் போயிட்டு வந்ததுலேருந்து நேற்றுக்கு சர்வீஸ் விடலான்னு பார்த்தேன். ஸ்டார்ட் பண்ண உடனே பாருங்க இதாகிடுச்சு. இதை டைட் வைக்கணும். நேற்றுக்கு எதுவுமே பண்ண முடியல. நான் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கு பையலுக்கு ரொம்ப பிஸியாக இருந்துட்டு அப்படி. இப்போ நாம் பேசி வச்ச ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துலேருந்து நேர் ஆப்போசிட்டாக இருக்கான். இங்கே வந்து காத்மாண்டில் டிராஃபிக்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ அங்கே மறுபடியும் நம்ம ஏர்போர்ட்டுக்கிட்ட போய் ரிட்டன் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. பார்த்துக்கலாம் நாளைக்கு தானே, நாளைக்கு எக்ஸிட் ஆகிடலான்னு சொல்கிற அப்படி. பின்னாடி உட்காந்துருக்கிற பையனுக்கு இல்லை இன்னொரு நாள் இருந்துட்டு போகும்னு இருக்குது. அவர் சர்வசாதாரணமாக சொல்கிறாரு ப்ரோ அவ்வளோதான் ஃபைன் தான் கட்ட சொல்லுவாங்க, ஃபைன் கட்டிக்கல அப்படிங்கிறேன். சரி ஒரு ரைடுன்னா ஒரு த்ரில் வேணுமில்ல, பார்த்துருவோம் என்னென்னு. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு இப்போ நடக்குமா என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நடந்தால் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லோ ஃபியூல். நேற்றுக்கு என்ன பண்ணோம், அப்படியே வந்து காலையில் எழுந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டு. அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு அந்த பின்னாடி சீட்டுக்கு வந்துட்டு வந்ததில் சும்மா அடித்த நவுந்துருச்சு. ஒரு சோஃபாவில் கூட உட்கார முடியல, அவ்வளோவுக்கு பின்னாடி பெயின். ஏன்னா டாப் பாக்ஸ் வைக்கிற இடத்துல அந்த இது மேலே தான் உட்காந்துட்டு வந்துடுறேன்.
ஏன்னா அவர் ஒரு 7 அடி இருந்தாரா, ஒன்றுமே முடியல. அதுலேயும் வந்து கூகுள் மேப் வந்து வேறு இடத்துலலாம் மாற்றிட்டு போய் வச்சு செஞ்சிருச்சு. சும்மா அடியில் வந்து 100 பில்லி அடி வாங்கினது வந்து கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, சும்மா குடீர்னு. அப்புறம் ஒரு மதியம் வாக்கில் போய் அப்படியே சும்மா கடை வீதியெல்லாம் எல்லா கடை வீதியும் சுற்றினோம், ஒவ்வொரு பொருளும் பார்த்தோம். அப்புறம் நான் ஒரே ஒரு பேண்ட்டு மட்டும் எடுத்தேன். அதுக்குள்ளே ரூமுக்கு வந்தோம், ஃபுல்லாக மழை பிடிச்சிடுச்சு. அவங்களோட அந்த ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக ஒரு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மீட் பண்ணாங்க. அப்படியே ஜாலியாக 1 ஹவர் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்னத்தை பேச பாருங்கள். கண்டிப்பாக என்னால் ஓட்ட முடியாது. அதனால் நான் வந்து அட்வான்ஸாக எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி மேப் வாங்கி வச்சுட்டேன். மேபி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் டிஃப்ரெண்ட் வரலாம், பரவாயில்ல. இந்த ரைடு அப்படி தான் இருக்க போகுது. சேர்ந்தெல்லாம் ஓட்டவே முடியாது. 30 லட்ச ரூபா பைக்கோட என்னால் அந்த ஆள் கடுப்பாகும். ஏன்னா நின்று போகிறது சரிக்கு பிடிக்கவே அது எனக்கு தெரியும் பர்சனலாக. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு விஷயத்தே நில்லுங்கடா விட்றாதீங்கடா பஸ்ஸு. நம்ம பின்னாடி வந்த தயா பைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கணும். இதுக்கு பேரம் பேசுறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க, ஹெல்மெட் ஷாப். ஓகே வா, ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஹெல்மெட்டோட விலை பார்த்தீங்கன்னா நேபாளி காசுக்கு 3500 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு வந்து கொஞ்சம் 2300 ரூபா. இங்கே விலை அதிகங்க ஹெல்மெட் எல்லாமே. டேக்ஸ் அதிகமாக என்னென்னு தெரியல. நம்ம ஊர்லேருந்து ஹெல்மெட் வாங்கினா ஒரு 1800 ரூபா வரும். அந்த இடத்துல நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி தள்ளி கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டேன். ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னென்னு தெரியல. சர்வீஸ் பண்ணாதனாலயான்னு புரியல. ஸோ இப்போ போக்ரா நோக்கி போயிட்டுருக்குறோம். இதில் அங்கே வண்டி நிறுத்திருக்கிறப்போ ஒரு 2 பேர் வந்து பேசினாங்க. போக்ரா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கான். ரீரூட் மாற்றி அவங்களே விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வழியாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த வழியாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிலோமீட்டர் கம்மி தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் கூகுள் மேப் காட்டுது. நம்ம டாங்லி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம் ஆயிடுத்து. எல்லாம் இன்னது அப்படியே நெடியுது, அப்படியே செரி பின்னாடியே போய்க்கலாம். ஆனால் இது கார்னிங்லாம் படம் போடும். நம்மளது டயர் குலையுது என்னன்னு தெரில. நம்மளால் நேற்றுக்கு என்னோடய டாப் பாக்ஸு இன்னொரு வண்டியில் மாட்டிக்கிச்சு. அந்த டாப் பாக்ஸ் பாருங்க, அந்த டாப் பாக்ஸை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனால் அப்படி சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ப்ரோ என்ன ப்ரோ இந்த வண்டி ஓட்டவே முடியல, ஐயோ அப்பா சாமி அப்படின்னு அப்படி போக்குறல வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக நான் வந்து சர்வீஸ் பண்ணியே ஆகணும். மெமரிக்காக பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்டி ஒரு 500 GB ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அது போக பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இப்போ பிரச்சனை எங்கே வந்ததுன்னா என்னோடய டேப்லேருந்து வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து காப்பி பண்ண முடியல. சரி ஓகே, இவங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தா அதுவும் காப்பி ஆக மாட்டேங்குது ஹார்ட் டிஸ்கில். மறுபடியும் இங்கே வந்து எஸ்எஸ்டி வாங்கலாம் அப்படின்ட்டு போய் விலை கேட்டால் எப்பா 1 TB எவ்வளோ சொன்னான்னு தெரியுங்களா? 18,000 ரூபாய் என்னமோ நேபாளி மணிக்கு. 18,000 ரூபாய் 20,000 ரூபாயோ சொன்னான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காத்மாண்டுலேருந்து மலையிலேருந்து கீழே தாங்க இறங்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக கார்னர். எனக்கு கார்னரில் இந்த பைக்கில் அவ்வளோ நம்பிக்கை வரல இந்த டைமில். ஓட்டினேன், பட் இப்போ கொஞ்சம் அது ஒரு நம்பிக்கை குறைவாக இருக்குது. ஸோ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். 2 பேர் ஒரே மேப் போட்டிருக்கோம். நீங்கள் ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சேர்ந்துறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நம்மளோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அது வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஆனால் என்னோடய கார்டு ஒர்க் ஆகலை, செரியோட கார்டு ஒர்க் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நெட் பேங்கிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணவே இல்லை. செரியோட கார்டு ஒர்க் ஆச்சு, பணம் எடுத்தாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க. அது எவ்வளோன்னு கரெக்டாக டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கார்டு இங்கே ஒர்க் ஆகும்னா நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருங்க. மைண்ட் அளவில் நான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே வருது. ஆனால் நம்ம வந்து வெளிநாட்டு பிரஜை இவங்களை பொறுத்தளவுக்கு இல்லையா, நினைக்கவே வித்தியாசமாக இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் கூட கிடையாது என்கிட்ட. கண்ணுக்கே தெரியல. அவங்க இந்நேரம் என்னை விட ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி போயிருப்பாங்க. ஏன்னா என்னோடதில் காலையில் அந்த பாக்ஸை வச்சேன், கீழே ஒரு ஸ்க்ரூ போடணும், பாக்ஸுக்கு ஒரு ஸ்க்ரூ போடணும், அப்போ தான் அது நிற்கும். நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து அப்படியே பாக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ரோப் போட்டு டைட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் வந்துச்சு. திடீர்னு 2-3 குழியிலாம் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இந்த நெட்டு போட்டோமா இல்லையா அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பார்த்தா, ஆஹா போடாமல் விட்டுட்டுமே, நல்ல வேலை. நடு ரோட்டில் விழுந்து செதறி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்ரோல் இல்லை. 2வது என்கிட்ட இருந்த நேபாளி காசு எல்லாமே காலி. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. நான் நேற்றுக்கு நம்ம சுற்றுனது வாங்கினது எல்லாமே சரி தான் பே பண்ண அப்படி, ஏன்னா அவர் தான் அமௌண்ட் எடுத்தார். அப்புறம் எனக்கு இன்றைக்கி காலையில் தான் ஒரு யோசனை வந்தது, நம்ம ரூமில் இருக்கிற வரைக்கும் ஓகே,
பைக்கில் ரோட்டுக்கு வந்துட்டோம், திடீர்னு புஷ்ஷுன்னு காணாம போயிடுவாங்க. வம்பா போயிடும், ஏதோ மிஸ் ஆகிட்டாலும் வம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு 3000 ரூபாய் நேபாள் கரன்சி வாங்கி வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்காக. இவங்களோட பெட்ரோல் பங்க் நிறைய ரூரல் ஏரியாவில், சிட்டியில் நான் அடிக்கவே இல்லை பெட்ரோலு. அடித்தேன், ஒரு டைம் அடித்தேன், அங்கே கரெக்டாக இருக்குது. இந்த ரூரல் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பழைய காலத்தில் பெட்ரோல் பங்க்கில் அந்த மீட்டர் ஓடுமில்ல, கர 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 கரன்னு அப்படியே ஆமாம் அந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. சூப்பரான பிளேஸ்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த பூரா ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால ஜாக்கெட் கலரே மாறிடுச்சு. கண்டிப்பாக மாறும். இது எப்படியாவது இங்கே போக்குறால வாய்ப்பு கிடைச்சா கூட கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுறோனுங்க. ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது இதை போடுறதுக்கு, புழுதி எப்பிட்டு. மிரிண்டா மீண்டும் மீண்டும் சிரிப்பும். இப்போ நம்ம சைனா பார்டரில் பார்த்த பழைய வீடியோவில் பார்த்தேன், நான் அப்படி தான் சொல்ல வேணும். ஏன்னா எனக்கு ஒரே நாள் தான் கேப்பு, அதனால் வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்லணும். அந்த ஆறு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு. என்ன ஒரு தண்ணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ரோடுகளில் ஓட்டுறப்ப தான் தெரியுது பைக்குன்றது நம்ம ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டெரென்லேயும் சமாளிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பைக் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ ஒரு எண்ணமாக ஓடிக்கிட்டு இருக்கு. லோக்கலுக்கு ஒரு மாதிரி ஒரு 100cc பைக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொய்யால இங்கே இருக்கிறாங்க ஐயா பயவுள்ளையா, நான் வீடியோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ரோடு மயிரா இது கருவம். நீயே எப்படி சொன்ன, எப்படி சூப்பராக இருக்குது. டாக்ஸ் வாங்கிட்டு பாவம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பாவட்டும். பின்ன துரத்தி அடிக்காம என்ன நான் என்ன பண்ணிட்டேன், காலையில் அந்த பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணல, பேக் ஊந்துச்சு முன்னாடி இவன் மேலே வந்து ஊந்துச்சு பேகு. ஸ்க்ரூ போடாமல் விட்டுட்டேன். நான் நினச்சேன் சொன்னா நான் பாப்பாக்கு தான் எங்கே கைண்டி வந்துருக்குன்னு. விழுகலை, கேட்ச் பண்ணிட்டு. ஒய்யால் அதுதான் டயர் கொலை தான், காற்று கம்மியாக இருக்கா. பஞ்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னது கம்பியா? ஏர் பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான் இருந்துக்கு, அதுதான் டயர் கொலன்னு ஆச்சு. எவனோ வச்சு அடித்த மாதிரியே இருக்குது. ஏறி அந்த தளவு கட் ஆகிடுச்சாட்டு, பாயிண்ட் கட் ஆகிடுச்சு. ஒரு பஞ்சர் கூட போட தெரியலன்னா அப்புறம் என்ன ரைடரு. ரோடு பாருங்க பூரா புழுதி படலம் தான் இந்த பக்கம் எல்லாம். ஃப்ரெண்டு பிரேக்கப் பிடி பார்த்தா உள்ளே போயிடுச்சு போது. எப்படியே பஞ்சர் ஒட்டியாச்சு ஃப்ரெண்டு வீலில். வெறும் காற்று பார்த்தீங்கன்னா 10% தான் இருந்திருக்குது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரீஃபியூல் பண்ணோன்னு ஒரு ரெண்டு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் ஆச்சு. சுத்தமாகவே காற்று இல்லைங்க, அதுதான் பிரச்சனைங்க. சரி வேற கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டுங்களேன்னாடே, நானே இந்நேரம் பஸ்ஸுக்குள்ளே சொருகி இருப்பேன், நீ வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு. நல்ல வேலை இப்போ சரி நின்னதுனால பஞ்சர்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கே குழப்பமாக இருந்தது. சரி டயர் சுத்தமாக தேஞ்சு போச்சு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு அளவுக்கு தான் ஒட்டியிருக்கோம், பெருசாக ஒன்றும் ஒட்ட முடியல. ஏன்னா அது பழைய இதாக ஆகிடுச்சாட்ருக்கு. 2 டைம் குத்துன அப்படி எல்லாம் டயருக்குள்ளேயே போயிடுச்சு ரெண்டுமே. 3வது அப்படியே அதுவும் உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் வெளியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் தொடுத்துட்டு வந்திருக்குது. இதை வச்சு சமாளிச்சிக்கலாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 144 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் காட்டுது. இந்த மழை பெஞ்சா இங்கே நேபாள் ஸ்டைல், அது நேபாள் ஸ்டைலா சைனீஸ் ஸ்டைலான்னு தெரியாது. இதிலிருந்து எல்லாம் கவர் பண்ணி நம்ம பைக்கரும் போட்டுக்கலாம், பின்னாடி வர பில்லியனுக்கும் கவர் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அதை நேற்றுக்கு வாங்கினோம். 3800 ரூபாய் சொன்னாங்க. 3800 ரூபாய்க்கு நாங்கள் பேரம் பேசி எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 1800 ரூபா. இங்கே ஏமாந்தீங்கன்னா இங்கே தலையில் மிளகாய் அரைச்சி விட்ருவாங்க. 1800 ரூபா ஃபைனல்னு சொன்னோம். நானாவது 2000 ரூபாய்க்கு கேட்க சொன்னேன். சரி 1500 ரூபாய்க்கு கேட்டேன். அப்படி அப்புறம் அது எதுவும் பேசி 1800 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அந்த பஞ்சர் ஒட்டினது 10 நிமிஷம் தான் நின்றுருக்குது. மறுபடியும் பிடுங்கிடுச்சு. அது கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டலை. அது வந்து அந்த திரி மாதிரி இருக்கிறது பாதி உள்ளே போகணும், பாதி வெளியே வரணும். அது ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. வெளியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்தது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் தாங்கி இருக்குது. பஞ்சர் கடை இங்கே ஏதாச்சும் இருந்தால் ஒட்டிக்கலாமா? கடை இருந்தால் ஒட்டிக்குவோமா ப்ரோ? அங்கே இருக்கா? நே
कितना दूर है? 1 किलोमीटर. 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் எனக்கு யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இப்படியே பஞ்சரோட தான் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் டயர் போயிடுச்சு, அதனால தான் கொல கொலன்னு இருக்குது. இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியுது. இது எப்போ ஆச்சுன்னு தான் தெரியல. உதரா ஆயில் மாற்றி விட்டலாமா? கிடைக்குமா இங்கே? ஓகே, பஞ்சர் அடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 100 ரூபா நேபாளி காசு. நீ அடுத்தது வந்து ஃபியூல் போடணும். இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில், அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைஃபையாக இருக்கிற அந்த இடத்துல தான் ரூம் போட்டிருந்தேன். அப்படி அங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது, அந்த டிராஃபிக்கில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே ரூம்குள்ளேயே இருந்துட்டோம், ஏன்னா டயர்டாக இருந்தது. இப்போ அதெல்லாம் யோசிக்கிறோம். அதெல்லாம் 29 தான் வைக்க சொன்னேன், 35க்கு மேலே வச்சுட்டானாட்டு இருக்குது. டயரை தனியாக சுற்றும் போல். சரி, வச்சு கொடுத்த அந்த ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்த்து ஓட்டணும், இல்லைன்னா சறுக்கணும் வழுக்கணும்னு ஆகிட்டு. பட்டையை கலப்புறோம், இல்லை புழுதியை கலப்புறோம். பஸ் எல்லாம் அந்த மாதிரி ஓட்டுறாங்க, தெரியுதுல்ல உங்களுக்கு? சும்மா எப்படி பறக்குது பாருங்க. ஆனால் என்னென்னா 10 நிமிஷத்தில் வந்து ஹெல்மெட்டு ஃபுல்லாக அந்த இதாகிடுது. ஏடா மங்களா கண்ணு தெரியுதுன்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆகிடுது. கொஞ்சம் ஃபியூல் போட்டு வந்துடுறேன். நீயே போடா, சாரி இல்லையா. ஸோ இங்கே வந்து டிராஃபிக் ஜாம் இருக்கு. மிஸ்டா குண்டுங்குழி எதுவுமே தெரியல. மிஸ்டெல்லாம் இல்லைங்க, இது வந்து புழுதி, புழுதி காடு. டோட்டலாக இந்த இடத்துல எல்லா வண்டிகளுமே ஜாம் ஆகிருக்குது. நம்ம சரி பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தான் வர்ற அப்படியா, எல்லாம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு உள்ளே பூந்து 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 வேறு வழியே இல்லை. இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. அப்படியே டயர்லேருந்து அடிக்கிறாங்க, எப்படி இருக்குது பாருங்க. ரைடுனாவே ஃபன் தான். டயர் புஷ்கணும், சை சேத்த அடிச்சு விட்டான். வேறு என்ன காட்டேன் நான் உங்களுக்கு? ரைடில் அழகாக இருக்கிற ரோட்டை காட்டுவோம், ஆபத்தாக இருக்கிற ரோட்டை காட்டுவோம், அசிங்கமாக இருக்கிற ரோட்டையும் காட்டுவோம். ரைடுங்கிறது அப்படி தானே, கரெக்டாக டக்குன்னு கோர்வையாக வார்த்தை வரல. அதனால் என்னென்ன வாய் கிடச்சதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு மென்று துப்பிட்டேன். என்னடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது, ஆனால் ஒன் சைடாக நிற்கிது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏறி போயிடலாம், 2 வீலர் தானே. அப்படியே நீந்திக்கிட்டே இருக்கிறோம். ஏறி ஏறி போயிட்டு இருந்தால் கரெக்டாக போலீஸ்கார் நின்றுருந்தாங்களா, டக்குன்னு சரி இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் 3 போலீஸ் நின்றுருந்தாங்க. டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வண்டிக்கு பின்னாடியே அமைதியாக வந்துட்டோம். பன்சர் நாளைக்கு வரைக்கும் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காத்மாண்டுலேருந்து பொக்ராவெல்லாம் வந்து காரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கணக்கு வழக்கே இல்லாமல் நேரம் ஆகும். பைக்குன்னு காட்டி அப்படியே பூந்து பூந்து போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு போயிருக்கலாமா? என்ன பிரச்சனை? போகலாமா? ரிஸ்கி தான் இருந்தாலும் இது ஏன் திறக்கமாக இருக்குது. போயிடு 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 போயிட்டான்டா. ஏன் இவ்வளோ டிராஃபிக்கு? ஓகே, சூப்பரா, தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்படி போனால் போகிறக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இப்படி போய் போகவே முடியாதே. எத்தனை நாளாக நிற்கிதுன்னு தெரியலிங்க. நினச்சி பாருங்க, காராக இருந்தால் என்ன ஆகும்னு. ஐயோ, இங்கே லாக் ஆகிடுத்து. இமயமலை ஏற்றிருக்குதே, இறங்க முடியாத ஏற்றிருக்குதே. வேறு வழியே இல்லை, நோ சான்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இது வழியாகவும் போக முடியாது.
1/4 மணி நேரமாக ரெக்கார்டு பண்ணவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஊறி 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 இப்படி இதுக்குள்ளே போயிட்டு இன்னும் முடிவுக்கு வரல. கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் இருக்குது. நான் ஓரளவுக்கு அப்படியே நம்பி பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போகிறவர் அவரை சரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி, ஏன்னா நம்ம வேறு நம்பரு வேறு கண்ட்ரி, அவங்க ஏதாவது ஒருத்தர் வெயிலில் காற்று கிடந்து எரிச்சல் இருப்பாங்க. இப்போ அவர் போயிட்டாருன்னா லோக்கல், நம்ம அவர் பின்னாடியே போயிட்டால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்ரு. இப்படி 1 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறேன். பூந்து வந்தது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். என்னென்னே எனக்கு சத்தியமாக புரியல. எதனால் இப்படி வண்டியெல்லாம் நிற்கிது, இதெல்லாம் எப்போ கிளியர் ஆக போகுது? நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை இதெல்லாம். 2 வீலர் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வண்டியே போகலின்னா என் வண்டி போயிடும். ஆப்போசிட்டில் இதில் வேறு ஒரு வண்டி. ரோடு நல்லா இல்லைன்னு புலம்பிட்டு வந்தோம். கடவுள் சொன்னார், ரோடு நல்லா இல்லைன்னு சொல்கிற, இப்போ சொல்லு உனக்கு ரோடு பிரச்சனையா டிராஃபிக் பிரச்சனையான்னு கேட்டார். எனக்கு ரோடெல்லாம் ஓகே, இந்த டிராஃபிக்கு மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. யோ வேறு வழியே இல்லை. நீ ஏன் பின்னாடி போகிறேன்னா கேட்கவே முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு போய்த்தான் ஆகணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் தண்ணி இறைக்கிறாரு பார்த்தீங்களா, தெரியுதா? அவங்க பயங்கரமாக ஓட்டுறாங்க. ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. வச்சு அரைச்சி விட்ருவானுங்களோ. அதை பார்த்தீங்களா, சேர் எப்படி வந்து அடிக்குது. வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆடே எப்பா பயங்கரமான டிரைவருங்கப்பா நீங்கள்லாம். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நேரம் காற்று கிடந்து காஞ்சி கிடந்தா விட்டு விரட்டு வாங்கி ஏதோ இப்போ பின்னாடி நெளியுது. ரோட்டுனாலையான்னு டயர்னாலையான்னு தெரில. பொக்காரா போய் சேர்ந்த உடனே நான் எப்படி இருப்பேன்னா முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி தான் இருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த டிராஃபிக் ஜாம்லேருந்து ஒரு 15 அல்லது 18 கிலோமீட்டர் தாண்டி இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக லாரி நிறுத்தி வச்சுருக்காங்க, இன்னொரு சைடு மட்டும் போக்குவரத்து இருக்குது. இப்போ என்னோடய மிகப்பெரிய கவலை வந்து இப்போ பெட்ரோல் இல்லைங்க. 3 பங்க்கில் போய் கேட்டேன், 3 பங்க்லேயுமே இல்லைன்ட்டாங்க. பிளிங்க் ஆக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எல்லா கோட்டையும் அழித்து மறுபடியும் முதல்லேருந்து தெரியுங்களா. அதே அந்த ஒரு பைத்தியம் பண்ணுறத இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணி எல்லா வண்டியும் நிற்கிது. இப்போ இந்த ஒரே ஒரு வண்டி இப்படி மேலே ஏறி வந்ததுனால இந்த வண்டி மூவ் ஆக முடியல. ஏங்க இது 5வது ஃபியூல் பம்புங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கானுங்க. எங்கே பெட்ரோல் கிடைக்குன்னே தெரியலையே. பின்னாடி வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. भैया इधर पेट्रोल पंप पेट्रोल 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 मैं भी बिहार से हूँ। पेट्रोल पंप इधर है ना अभी बंद चल रहा है, नहीं मिल रहा है अभी। ओ इधर 4 दिन का हड़ताल है पेट्रोल का। कितना दूर है नेक्स्ट? आप यहाँ से जाओ, बोलना है कि इधर लोकल में मिलेगा? लोकल अभी है कि नहीं इसमें? पेट्रोल तो कुछ नहीं सर। लोकल में कहाँ मिलेगा? लोकल यही बाइक से मांगना होगा। नहीं तो यहाँ से हाँ 8 किलोमीटर दूर है खानी खोला, ओके वहाँ पर मिल जाए। ஓகே தேங்க்யூ. என்னடா இப்போவே நின்றுச்சு. சொன்னதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இங்கே எல்லாம் ஏதோ பந்துக்கு வகையாவோ ஏதோ சொல்லிடலாம், எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்களோ ஏதோ பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி தான். ஏன்னா எல்லா பெட்ரோல் பங்க்குமே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுதானா. லாரி கூட ஒரு வேலை அதனால தான் நிறுத்தியிருக்கானுங்களோ என்ன அளவுன்னு தெரியல. இப்போ எக்கனாமியாக ஓட்டணும். அது எப்படி ஓட்டணும்னா இன்ஜினுக்கே வலிக்காமல் ஓட்டணும். பின்னாடி வீல் வேறு பஞ்சர் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இங்கே தான் டயரை பஞ்சர் ஓட்டுறாங்களா? இல்லை, பைக் மெக்கானிக் ஷாப். செரி வேறு ஓடிட்டு. அப்படி இல்லைன்னா செரியோட வண்டியில் குடமாக கிடக்குது 30 லிட்டர் டேங்கு. அவர் சைனாவில் அடித்தது இன்னும் இல்லை, எப்படியாவது எடுக்க முடியும்னா கொஞ்சமாவது எடுத்துருக்கலாம். இப்போ இந்த ரோட்டை பார்க்குறீங்க இல்லையா, இது என்னமோ வேறு நாடாகும், முன்னாடி இருந்தது வேறு நாடாகும் மாதிரியே இருக்குது. எவ்வளோ சூப்பரான ரோடு தெரியுங்களா. அப்படியே பள்ளம் மாதிரி போட்டிருக்கான். பட் இவனுக்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு தோணுது. ஏன்னா அப்படி அதை ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பாருங்கள் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு காத்மாண்டு டு பொக்கரா வந்து
ஒரு 2.5 மணி நேரம் அவ்வளோதான் போயிடலாம். 3 மணி நேரம் அதிகபட்சமாக. இப்போ நம்ம வந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த டிராஃபிக்கெலாம் இருந்ததுன்னா மினிமம் 6 மணி நேரம். 6 மணி நேரங்கிறதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது. ஏன்னா இதை சொல்லணும்னு நினச்சேன், சும்மாவே புலம்பிக்கிட்டே வந்தோம். பாருங்களேன், டா 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 அப்படியே கை விட்டுட்டு ஓட்டலாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. எவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ரோடு. இது பார்த்தா வேறு இங்கேயும் இல்லையாட்டிருக்குதுங்க. டயரே வேண்டியது இல்லைங்க, வெறும் ரிம்மை வச்சே ஓட்டலாம். அப்படி சூப்பராக இருக்குது ரோடு. ஓ ஓ ஓ ஓ ஆனால் நெளியுது, திடீர்னு ஆடின மாதிரி தெரிஞ்சதில்ல உங்களுக்கு? ஓ கையா, ஓ கையா. ஐயோ, இந்த பையப்புள்ள ஏதோ பாதியில் நிற்கும்னு பார்த்தா காணும் போல இருக்குதே. நான் அந்த ரோட்டுக்கே போட்டு பிரின்னு பிரிச்சுட்டு போனேன். அப்படி இந்த மாதிரி ரோட்டை பார்த்ததுன்னே வச்சுக்கோங்க, 2 வீலில் 1 வீலை தூக்கிட்டு தான் ஓட்டிகிட்டு போவோம். அப்படி என்னமோ ஹப்புன்னு போட்டு 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே 60, 65 அதுக்குள்ளேயே அப்படியே இன்ஜினுக்கு வலிக்காமல் பள்ளம் மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா கூட ஏதோ ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிடைக்குமே என்னமோ ஒன்று. इधर पेट्रोल स्टेशन, पेट्रोल स्टेशन, पेट्रोल ओके सर, थैंक. என்ன சொன்னார்னே புரியல. பெட்ரோல் பம்பு அதருங்கிறாரு. அப்புறம் இதுக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படியே நம்மளுக்கு தமிழில் புரிஞ்ச மாதிரி சொன்னால் அசிங்கமாக போகும். என்னவென்று சொல்வதம்மா? உள்ளே போய் கேட்டால் கிடையாதுங்கிறான். டே, உங்கள்கிட்ட நான் பெட்ரோல் கேட்கல, பெட்ரோல் ஸ்டேஷன் எங்கடான்னா அது சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இங்கெல்லாம் கிடைக்காது, போங்கிறான். அப்புறம் எப்படி எத்தனை வண்டி ஓடிட்டுருக்குது இங்கே? எப்பயாச்சும் ஒரு டைம் இப்படி இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்குவேன். ஆனால் நான் வந்து முயற்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பெட்ரோல் அடிக்கணுன்னு தான் முயற்சி பண்ணேன். அங்கேருந்து ஏகப்பட்ட பங்கு பார்த்துட்டேன். எங்கேயுமே வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒட்ட மாட்டாங்க. லாரி கொட்டுறவனுங்க. பைக் பஞ்சர், பேக் வீல் டியூப்லெஸ். இங்கேயாவது இருக்குதா பெட்ரோலு? கடவுளே இல்லையாட்டிருக்கே. இருக்குங்க. ஏய், எனக்கு ஒரு 2 லிட்டர் விடுற போதும். ஐயோ, பரவாயில்ல, கியூவில் வண்டி போடுவோம். எப்படி அடிக்கிறாங்க பாருங்க, பட்டான். 1000 இட்ஸ் ஓகே. 500 ரூபாய்க்கு தான் அடிப்பானுங்களா? தேங்க்யூ. ஒன்லி 500 ரூபாய்க்கு தான் அடிக்கிறானுங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், பையா தேக்கோ இந்தியா பைக் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சிட்டானுங்க. 500 ரூபாய்க்கு என்ன 3 லிட்ரு, ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் அடித்தாச்சு. இப்போது நமக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ். ஓகே, பெட்ரோல் இருக்குது, பேக் வீல் பஞ்சர் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் எதுவும் பஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் போய் சேர்ந்துட வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ கடவுளே என்னை காப்பாற்றினதுக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:45. நம்ம காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 155 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இவ்வளவு நேரம் அருமையாக வந்த ரோடு தற்பொழுது தன் கடமையை முடித்து கொண்டது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையான ரோடு அது. ஆனால் என்னென்னா என்னால் தான் அனுபவித்து ஓட்ட முடியல. பிகாஸ் பின்னாடி வீல் பஞ்சரு, டேங்கில் பெட்ரோல் இல்லை. மீண்டும் பழைய நேபாளுக்கு வந்து விட்டோமா, இல்லை பாலத்துக்கு அந்த பக்கம் ரோடு இருக்குதா? ஆனால் செம்மையாக இருக்க இடம். ஆனால் அதுக்கு தகுந்த கூலிங் இல்லை, சும்மா பசுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. உள்ள வெந்து புழுங்குது. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit. கண்ணுக்கு தெரியுறது மாயையா என்னன்னு தெரியல. இங்கே முன்னாடி க்ரீன் இருக்குது, அந்த பக்கம் ஒயிட்டு கலரு
மலை தெரியுதுங்க. ஹிமாலயாஸ் அதுதானே எவரெஸ்ட் ஏறுறது? கற்பனையில் இல்லை, மலை தான். ஆஹா, பொக்காராங்கிறாங்க. என்னடா இருக்குது பொக்காரால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் கண்ணுக்கு எதுக்கால தெரியுது. எந்த ரோடு? இந்த ரோடா? என்னடா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு. அப்போ அந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் விலகுச்சுன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், எனக்கு என் கண்ணை சத்தியமே என்னால் நம்பவே முடியல. நான் டக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை பூரா சிறுசாக இங்கே இருக்குது, அப்புறம் மிஸ்ட்டு மூடி இருக்குது. திடீர்னு பார்த்தா மேலே வெள்ளையாக தெரிஞ்சுதா. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் இதையவே காமிச்சிட்டு வர்றேன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே மேலேயே தெரியுது, ஆனால் மிஸ்ட்டு வந்து அப்படியே மூடுது. இவ்வளோ பெருசாக இருந்தது அப்படியே சிறுசாக்குது அதையே. அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தது வண்டிகளை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த டிராஃபிக்லாம் பூந்து வந்ததில் லைட் எங்கேயோ வானத்தை பார்த்துருச்சு. அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான் வீடியோ என் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதுக்கு சாயந்தரம் வந்தால் அப்படியே சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அந்த லேக்கு அப்படி இப்படிட்டு போனோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணேன். எனக்கு கண்ணாடியோட ஃப்ரேம் மாற்றிட்டோம். இப்போ வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதுக்கு எல்லாமே சுற்றி அடிச்சுட்டு வந்தோம். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவா டைப்பு அந்த வைப்பு தான் எனக்கு வருது. அதை விட இது கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இங்கே பூரா பார்த்தீங்கன்னா அந்த எவரெஸ்ட் ஏறுறது, அந்த பேக்கேஜ் டூர் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் தான். வேறு யாரையுமே காணோம். வெறும் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த அந்த நிறைய பிளாப்லாம் நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. உள்ளே வந்து சரி நல்லா தூங்கிட்டு இருக்கு, அப்படி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தயா வந்து லேக்கு போயிருக்கான். அவங்க வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போய் ஹேர் கட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். இப்போ தாங்க தூங்கி எழுந்து ஞாபகம் வந்து உடனே இது பண்ணுறேன்.